தமிழ்நாட்டு பெண்களின் கலாச்சாரம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரியமாக வந்த வாழ்வியல் மதிப்பீடு, நெறிகள், கலை பழக்க வழக்கங்கள், உடை சமையல் கலைகள் மற்றும் குடும்ப சமூக பங்கு போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியது. தமிழ்நாட்டு பெண்களின் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று. குடும்பப்பற்று குடும்பத்தையும் உறவினரையும் அன்போடு பேணுவது. 2. சமையல் கலாச்சாரம். பாரம்பரிய உணவுகள், சோறு கூட்டு கறி, இட்லி தோசை போன்றவை தயாரிப்பில் பெண்களின் பங்கு. 3. அழகியல் உடை புடவை, தாவணை போன்றவை பாரம்பரிய உடை மலர் அலங்காரம், குங்குமம், நகைகள் போன்ற அழகியலுடன் தொடர்புடையவை. 4. மத ஆன்மீக பங்கு. வீட்டில் பூஜை விழாக்கள் போன்றவற்றில் பெண்களின் பங்களிப்பு. 5. கலைகள், நாட்டுப்புற பாடல்கள், பாரம்பரிய நடனங்கள், பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம் மற்றும் கைத்தொழில் திறன்கள். 6. சமூக பொறுப்பு. அண்டை அயலார்களுடன் வாழும் உறவு, நன்னெறி, மரியாதை. இன்றைய பெண்கள் கல்வி தொழில். பெண்கள் இன்றைய கல்வி தொழில்நுட்பம், வேலைவாய்ப்புகள் மூலம் முன்னேறியும் பாரம்பரிய விழுமியங்களை தக்க வைத்தும் வருகின்றனர். உடை கலாச்சாரம். புடவை, சல்வார், சீருடை, நவீன உடைகள் ஆகியவற்றை சமநிலையுடன் பயன்படுத்தி வருகிறார்கள். விழாக்கள் போன்றவற்றை குடும்பத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கலைகள். பரதநாட்டியம், இசை, கைத்தொழில் போன்றவற்றில் நவீன பாணிகளை சேர்த்து புதுமை செய்வதன் மூலம் பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள். பெண்கள் இன்று சமூக சேவை, அரசியல், தொழில் முனைவில் ஈடுபட்டு முன்னோடிய பெண்களின் பாதையை தொடர்ந்து கலாச்சாரத்தை உயிர்ப்பித்து வருகின்றனர். மொத்தத்தில் தமிழ்நாட்டு பெண்களின் கலாச்சாரம் குடும்ப பற்று, ஆன்மீக நம்பிக்கை, கலை, அழகியல், உணர்வு, சமூக ஒற்றுமை ஆகியவற்றில் உள்ளது. இன்றைய பெண்கள் இதை புதுமையோடும் நவீனத்தோடும் இணைத்து சீராக தக்க வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு பாரம்பரிய கதைகள், பாடல்கள், பழமொழிகள், நன்னெறி கற்றுக் கொடுப்பதன் மூலம் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றனர். எல்லா பெண்களும் இவ்வாறு செய்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. சிலரின் தவறுகள் சமுதாயத்தில் தீமையை உண்டாக்குகின்றன. இன்றைய சமூகத்தில் பெண்கள் செய்யும் தவறான, கேவலமான செயல்கள் மற்றும் அதனால் சமூகம் எவ்வாறு கெட்டுப்போகிறது என்பதனை விளக்கமாக தருகிறேன். எல்லா பெண்களும் இவ்வாறு செய்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. சிலரின் தவறுகள் சமுதாயத்தில் தீமையை உண்டாக்குகின்றன. பெண்கள் செய்யும் சில தவறான செயல்கள். 1. குடும்ப பாசத்தை புறக்கணித்தல். சிலர் நவீன வாழ்க்கை முறையில் அதிகம் மூழ்கி குடும்பம், மூத்தோர், குழந்தைகளுக்கான பொறுப்புகளை புறக்கணிக்கிறார்கள். இதனால் குடும்ப ஒற்றுமை குறைகிறது. 2. பண்பாட்டு மதிப்புகளை மறத்தல். சில பெண்கள் பாரம்பரியம், விழுமியம், நன்னெறி ஆகியவற்றை பழையவை என்று விளக்குகின்றனர். இதனால் புதிய தலைமுறை பண்பாட்டை மதிக்காமல் விடுகிறது. 3. அதிரடி வாழ்க்கை, அடிமைத்தன பழக்கங்கள். சமூக வலைதளங்களில் அடிமையாகி நேரத்தை வீணடித்தல், பொழுதுபோக்கு மீது மிகை விருப்பம், புகைமது பழக்கம் போன்றவற்றில் சிலர் சிக்கிக் கொள்கின்றனர். இது தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் பாதிக்கிறது. 4. சமூக சட்டங்களை மீறுதல். தவறான உறவுகள், கணவனிடம் விசுவாசமின்மை, குடும்பத்தை கைவிடுதல் போன்ற செயல்கள் சமூகத்தையே கெடுக்கின்றன. 5. போட்டி மனப்பான்மை காட்டிக் கொடுத்தல். ஆடம்பர வாழ்க்கை, அதிக செலவழிப்பு, ஆபாச உடை அணிதல், சமூக ஊடகங்களில் அளவுக்கு மீறி தனி வாழ்க்கையை வெளிப்படுத்துதல். இதனால் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்கின்றனர். இதனால் சமூகம் எவ்வாறு கெடுகிறது? குடும்ப அமைப்பு சீரழிகிறது. விவாகரத்து, தனித்தாய் வாழ்க்கை, குழந்தைகளுக்கு உரிய வளர்ப்பு இல்லாமை, பண்பாட்டுச் சீரழிவு. விழாக்கள், கலாச்சாரம், ஒழுக்கம் மெல்ல மெல்ல மறைந்து போகிறது. சமூக நம்பிக்கை குறைவு. பெண்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியாது என்ற தவறான கருத்துக்கள் உருவாகின்றன.